நேரங்களில் இந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிட போனால் அந்த டிப்ஸ் வைக்கல நான் யோசிப்பேன். அவர்கள் அதுக்காக செய்கிற சில காரியங்களை பார்க்குற நேரம் நான் உள்ளுக்குள்ளே யோசித்து பார்ப்பேன். கொஞ்சம் வயதானவங்களாக இருப்பாங்க, ஓடி ஆடி வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நம்முடைய கையை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நம்ம கொடுக்க போகிறது பெரிய ஒரு 500-1000 கொடுக்க போகிறது இல்லை. நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் கொடுப்போம். நம்ம 500 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம். ஆனால் என்னது அது கொடுக்கறதுக்கு யோசிப்போம். ஆமாம். ஆனால் நான் யோசிப்பேன், இந்த மனிதன் இந்த நிலையில் இருக்கிறாங்க, இவருக்கு பின்னுக்கு என்ன இருக்குது, ஒரு பின்புலம் இருக்கிறது. இவருக்கு பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு நெருக்கமான இதாக இருக்குது. அதனால அந்த மனுஷன் படித்த மனுஷனாக இருக்கும். ஆனால் வயதோ ஏதோ ஒரு சம்பவத்தினால அவருக்கு வேலை இல்லாததுனால ஏதாச்சும் ஒன்று செய்து என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிறதுக்காக மறைமுகமாக அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் நின்று கேட்குறது அது அவமானமாக இருக்கும். அதனால ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் மூலம் நமக்கு என்னது ஏதாவது கிடைக்குமேன்னு சொல்லி எதிர்பார்க்குற அந்த முகங்களை பார்க்குற பொழுது நமக்கு என்ன உள்ளம் உடைந்து போகிறதாக இருக்கும். ஆமாம் இல்லை, நிறைய பேர் ஏன் நம்ம ஏன் கொடுக்கணும், நம்ம தானே வாங்கணும், நம்ம தானே அப்படி இருக்கக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு அந்த இடம் ஏவலை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும், சில காரியங்களை செய்யணும். அது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கலாம் என்று நீங்கள் அந்த ஏழைக்கு இறங்குகிற பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள், கர்த்தர் என்ன செய்யறானா அதை திருப்பி கொடுத்துருவார். திருப்பி எப்படி கொடுப்பாரா, எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க பிள்ளைங்களா?